ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.40 பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, இதில் எத்தனை டிஜிட் கேட்குறாங்க இல்லையா? ஆஃப் டிஜிட்ஸின் இதில் எத்தனை டிஜிட் நம்ம கேட்குறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ரு எக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வேல்யூவை 2^8 இன்ட்டுனது 3/12. நம்ம என்ன பண்ணுறோம், டேக் log base 10 ஆன் போத் சைடு என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா log base 10 x equal to log base 10 வரும் 2^8 இன்ட்டுனது 3/12. திரும்ப log ab ஃபார்முலா இருக்கு, log a plus log b தானே. இப்போ log 10 base 10 2^8 plus log base 10 3/12. இப்போ திரும்ப அந்த பவர் நம்ம இப்போ பேஸ் 10 அதுக்கு 2 இந்த பவர் இருக்கு, அதுக்கும் பவர் நம்ம ஃப்ரெண்ட்ல கொண்டு வரலாமா பவர் ரூல். அப்போ 8 log 10 இல்லையா 2 பிளஸ் 12 log base 10 அது 3. இந்த வேல்யூ நம்ம கொடுத்துருவாங்க. log base 10 2 வேல்யூ என்ன பண்ணது நமக்கு 8 into 0.30103 அவங்க கொடுத்துருக்காங்க. பிளஸ் 12 into log 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.47712 கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டி பண்ணலாமா நமக்கு 8 is 24 8 1s 8 0 24 24 எத்தனை டிஜிட் அதிகமாக நமக்கு 5 டிஜிட். அப்படின்னா 2. சரிங்களா 2.4 பிளஸ் அது இங்கே மண் போலாமா 47712 into 12 புதுசா 4 1 4 அவ்வளோதான் இல்லையா. 2 1s 2 14 1 15 1 9 2177 4 4 5 12 1 17 5 எத்தனை டிஜிட் நம்ம தள்ளி 5 டிஜிட் சொல்லும்போது 5.72544 தான். ஸ்டார்ட் பண்ணுங்க 8 6 13 1 3 7 4 8 11 1 8. அப்போ log 10 power x கிட்ட வந்துச்சா. நம்ம தெரியல, இப்போ நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தானே. அப்புறம் நம்ம லாக் ரிமூவ் பண்ணலாமா. ரிமூவ் பண்ணா நான் பேஸ் அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ தூக்கி பவர்ல போட்டுருங்க. இந்த பவர்ல ஒரு எக்ஸ் வேல்யூவை மாத்திங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ இப்படி இருக்கு 10^8 பாயிண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா. உங்களுக்கு தெரியும் இப்போ 10^2 அர்த்தம் 100 தானே, 3 டிஜிட் வரும் இல்லையா. 10^2 3 டிஜிட். இப்போ 10^3 நமக்கு 10,000 வருமா 1000 வருமா. அப்போ 1000 எத்தனை டிஜிட் மொத்தம் 4 டிஜிட் இருக்கா. அப்போ இங்கே 2னா 3 டிஜிட் வருது மொத்தம். பவர் 3 அது 4 டிஜிட் வருதா. இப்போ இங்கே பாருங்க 8.8 வந்துச்சுல. அப்போ எத்தனை டிஜிட் இருக்கும் 9 டிஜிட்ஸ் இருக்கும். சரிங்களா. அப்புறம் நம்ம அப்ராக்சிமேட்டாக நமக்கு 9 டிஜிட்ஸ் இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா.